சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமைகள் ஒரு தனித்துவமான சிறப்பு. பங்குனி திங்கள், அதே போல் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை திங்கள், இந்த கார்த்திகை சோமவாரம் பங்குனி சோமவாரம் என்று இந்த ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு கிழமைகளுக்கு சிறப்பு. அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்திலே இது 3வது திங்கட்கிழமை. கண்ணகி அம்பாள் ஆலயங்களிலே, மாரியம்பாள் ஆலயங்களிலே, துர்கை அம்பாள் ஆலயங்களிலே, கூடுதலாக இந்த அம்பாள் ஆலயங்களில் எல்லாம் இந்த கஞ்சி வார்ப்பது, சில இடங்களில் இந்த வேப்பிலை கஞ்சி என்பார்கள். அந்த கஞ்சியிலே வேப்பிலை போட்டு கஞ்சி காய்ச்சி அம்பாளுக்கு படைத்து அடியவர்களுக்கெல்லாம் குடிக்க கொடுப்பார்கள். அதே போல் பொங்கல் வழிபாடுகள். இப்போ பொதுவாக யாழ் மாநகரிலே பன்னெடுங்காலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த ஒரு சிறப்பு மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகி அம்பாள் ஆலயத்துக்கு உண்டு. அடியேன் சிறுவனாக இருந்த பொழுது 7-8 வயசாக இருக்கிற பொழுது கூட கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே அந்த மட்டுவில் பன்றித்தளச்சி கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே இந்த பொங்கல் வழிபாடுகளோடு ஒவ்வொரு பங்குனி திங்களுக்கும் சங்காபிஷேகம் நடைபெறும். இவ்வாறு சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் அதிலே நாமும் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் கொழும்பு கொட்டாஞ்சேனை விவேகானந்தா மேட்டுத் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானம், ஐயப்பனுடைய சன்னிதானம் அமைந்திருக்கின்ற தேவஸ்தானத்திலே இன்று பாலாலய கும்பாபிஷேகம் பாலஸ்தாபன வைபவம் காலை 6 மணி முதல் 7 மணி 12 நிமிடத்திலே உள்ள இந்த மேட லக்ன சுப முகூர்த்தத்திலே பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. நேற்றைய தினம் என்னுடைய பூர்வ கிரியைகள் எல்லாம் ஆரம்பமானது. இந்த பாலாலய கும்பாபிஷேகத்திலும் அனைத்து அடியார்களும் கலந்து இறையருளை பெறுவதோடு வெகு சீக்கிரத்திலே இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் வர்ண வேலைகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று அன்னையனுடைய திருவுருளை வேண்டி இந்த ஆலய தர்மகர்த்தாக்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள், தொண்டர்கள், ஐயப்பன் அடியார்கள் எல்லாம் இதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் அம்பாளுடைய பூர்ணமான திருவுருள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 27ஆம் நாள். இந்த தவக்காலத்திலே நாங்கள் மன்றாடுவதற்கும் இறை வார்த்தையை சிந்திப்பதற்கும் நோன்பு இருப்பதற்கும் தவம் செய்வதற்கும் பிறரன்பு பணியிலே ஈடுபடுவதற்கும் என்று பல வழிகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம்.
இவை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு அண்மையிலே வருவதற்குத்தான் வழிகளாக அமைகின்றன. இந்த ஆண்டவர் யார் என்பதை புனித யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே பல புதுமைகளை அவர் முன்வைத்து ஆண்டவர் இயேசு அவருடைய வல்லமை எவ்வளவு தூரம் இறை இயல்பு சார்ந்ததாக இருந்தது என்பதை எடுத்து காட்டுகின்றார். இந்த இயேசு என்ன செய்கின்றார் என்றால், பிறவியிலே குருடனாக பிறந்த ஒரு மனிதனுக்கு பார்வை கொடுக்கின்றார். அந்த காலத்தினுடைய அந்த பின்னணியை பார்க்கின்ற பொழுது, ஒருவர் ஊனமுற்ற நிலையிலே பிறந்திருந்தால் அவர் செய்த பாவம் அல்லது அவருடைய பெற்றோர் செய்த பாவம் ஏதோ ஒரு பாவத்தினுடைய விளைவு. இப்படி பார்க்கப்பட்ட அந்த சமூகத்திலே இது பாவத்தினுடைய விளைவு அல்ல, இறைவன் ஒரு நாளும் தண்டிப்பவர் அல்ல, மாறாக ஆண்டவருடைய கடவுளுடைய மேன்மை, அவருடைய இறை இயல்பு, அவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட தீமைகளிலே இருந்து இறைவன் விடுவிக்கின்றவர் என்பதை எடுத்து காட்ட, பார்வை இழந்தவருடைய கண்கள், அவர் இந்த உலகம் முழுமையும் அவர் இருளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், ஒளியை காண்பதில்லை. ஆனால் இயேசு கடவுளுடைய ஒரு இயல்பான மிக முக்கியமான இயல்பாக ஒளி, நானே இந்த உலகத்தின் ஒளி என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த ஒளியின் கடவுள் அவருக்கு பார்வை கொடுத்து இந்த உலகத்திலே இருக்கின்ற வெளிச்சத்தை காண்பதற்கு வழி சமைத்து கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே இருக்கின்ற அழகை ரசிப்பதற்கு அவருக்கு வழி சமைத்து கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுப்பது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த காட்சிகளை பார்ப்பதற்கு மட்டுமல்ல, எங்களுடைய மனநிலைகளினாலே, எங்களுடைய சுயநலங்களினாலே நாங்கள் பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றோம், இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பார்வை இழந்தவருக்கு பார்வை கொடுத்து விட்டார் என்று பரிசேயர்களும் அந்த சட்ட வல்லுநர்களும் அந்த சமய தலைவர்களும் இந்த மனிதனை பிடித்து அவரை கொல்லுகின்றார், அவருக்கு தண்டனையை வருவிக்கின்றார், அவருக்கு குழப்பம் வருவிக்கின்றார், அவரோடு வாதாடுகின்றார்கள். இப்படி உனக்கு ஒரு ஆள் பார்வை கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு புறத்திலே இயேசுவை அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கின்றவர்களாக. அப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், அவன் பார்வை இழந்தவன், அவன் பார்வை பெற்று விட்டான், அவன் மீட்பரை கண்டு விட்டான், அவன் இந்த மீட்பரை கண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நிலை வாழ்வை கொண்டு விட்டான் என்று. ஆனால் நீங்களோ எங்களுக்கு கண் தெரிகின்றது என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் நீங்கள் குருடர்களாக இருக்கின்றீர்கள், பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி இந்த சட்ட வல்லுநர்களையும் பரிசேயர்களையும் சமய தலைவர்களையும் அவர் சாடுகின்றார். இங்கு நானும் நீங்களும் இந்த உலகின் ஒளியாக இந்த உலகத்திலே மிளிர்ந்த இயேசுவை நாங்கள் எங்களுடைய ஒளியாக கொள்ளுகின்றோமா, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருளிலேயே இருக்க விரும்புகின்றோமா, குருடர்களாக இருக்க விரும்புகின்றோமா, பார்வை இழந்தவர்களாக எங்களுடைய குருட்டுத்தனங்கள் எவ்வளவோ எங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய அழகை, இந்த மனிதர்களுடைய அழகை, இந்த வாழ்க்கையினுடைய அழகையை நாங்கள் ரசிக்க முடியாதவர்களாக, மனம் நொந்தவர்களாக எப்பொழுதும் ஒரு குருட்டு நிலையிலேயே மூட நம்பிக்கைகளுக்குள்ளே நாங்கள் புதைந்திருக்கின்றோம். எங்களுடைய தவற்று நிலையிலேயே நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையினுடைய அவர்களுடைய விடுதலைக்காக உழைக்க மறுக்கின்றவர்களாக, இப்படி நடக்க முடியாது, நடக்கக்கூடாது என்று சொல்லி, அடுத்தவர்கள் மனம் மாறக்கூடாது என்று சொல்லி, அவர்களுடைய வாழ்க்கையிலே விடியல் வரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் திட்டவட்டமாக அவர்களுக்கு எதிராக உழைத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய குருட்டுத்தனமாக, மூட நம்பிக்கைகளாகும், தவற்று நிலையாகும்.
இந்த நிலையிலே இருந்து நாங்கள் எங்களுடைய அகக்கண்களை திறந்து ஆண்டவராகிய இயேசுதான் எங்களுடைய வாழ்வினுடைய விடுதலை மீட்பர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென்று இந்த நல்ல நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரே போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள்.
அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டு விட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்துவிட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும், இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.